இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஊக்ஸ் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ஊக்ஸ் வந்து மின் சைடு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க இதை கட் பண்ணி முன்ன வீடியோல நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா பாருங்க இந்த மாதிரி 2 போர்ஷன் கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே ஊக்ஸுக்கு வந்து மேல இருந்து அடியில ரொட்டேட் பண்ணி வைக்கணும், வீக்கு வந்து அடியில இருந்து நம்மளுக்கு மேல வைக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இப்படி கீழே கொஞ்சமா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்ல ஓகேங்களா, இப்படி ஒரு 1/2 இன்ச் கேப்ல மடிச்சுட்டு இங்க வரும்போது எக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அப்படியே மடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க பாருங்க இப்படி ஓபன் பண்ணி அமுக்கு தையல் ஓகேங்களா, இதை போட்டுட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த போட்டுட்டு இங்க கொஞ்சம் நீங்க அளவு வச்சும் தைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து இது பண்ணி தைச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் அப்படியே வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கோங்க. பாருங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு பாருங்க இந்த தையல் ஃபுல்லா வந்து உள் சைடு வந்துடணும். இந்த மடிக்கிறதுல தான் உங்களுடைய ஃபினிஷிங் இருக்குது ஓகேங்களா. இது வந்து புதுசா உங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு வரமாட்டுது. இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாமே மடிச்சு இந்த சைடு வர மாதிரி தைச்சிக்கோங்க. சொல்றேன் இங்க பாருங்க அடி பக்கம் திருப்பிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப்ல பிசிறு இல்லாம மடிச்சுக்கோங்க. பிசிறு வந்து விட்டுறீங்க அப்படியே மடிக்கும் போது பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்மியா வேணும்னாலும் நீங்க கம்மியா கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு எவ்வளவு இருக்குதோ எடுத்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் மடிக்க, மேல ஒரு 1/2 இன்ச் மடிக்க, நீங்க இப்படி வச்சு ஆவரேஜ் பண்ணியும் நீங்க தைச்சிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்க அப்படி எப்படி இதுக்கு மெஷர்மெண்ட் படி எனக்கு அளவு வேணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஊக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சையும் இதுக்கு வந்து வி வைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சையும் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க உள்ள ஒரு மடிப்பு திருப்பணும், ரொட்டேட் பண்ணிட்டு இதுல ஒரு மடிப்பு ஓகேங்களா. பாருங்க மடிச்சிட்டு ஒரு நம்ம வி போடுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கிரிப்பா வேண்டும், இல்லைன்னா அப்படியே வந்து நீங்க டைரக்டா வந்து புதுசா இருக்கிறவங்க நீங்க போட முடியாது. அதனால இந்த சைடுல வந்து ஓகேங்களா இப்படி ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு பாருங்க இதுவும் நீங்க கரெக்டா இருக்கா, இல்ல முன்ன பின்ன ரொம்ப ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தா நீங்க இந்த கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம், இல்ல பட்டியா இருந்தா அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வி போடுறது மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்றேன். சொல்றேன் இந்த பாருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு, உங்களுக்கு ஈஸி மெத்தடு சொல்றேன் பாருங்க. இந்த சைட்ல ஒரு கோடு திருப்பணும், இது 2ஐயும் மடிங்க. இதை 2ஐயும் மடிச்சு இங்க ஒரு கோடு ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 2ஐயும் இப்படி மடிச்சு ஓகேங்களா. பாருங்க இப்படி ஒரு கோடு. இப்போ பாருங்க சொல்றேன் இப்படி இருக்குங்களா. இது 2ஆ மடிச்சுக்கிறோம். இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு. அதே மாதிரி பாருங்க இதை 2ஆ மடிச்சுக்கிறோம். இந்த சென்டர் மார்க் பண்ணிங்கிறத வச்சு 2ஆ மடிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த சென்டர் மார்க் பண்ணிங்கிறத வச்சு 2ஆ வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி லைட்டா ஒரு ரப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் ரப்பு கொடுத்துக்கோங்க சரிங்களா. நீங்க அப்படியே தையல் அடிச்சீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரப்பு கொடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ரப்பு கொடுத்துக்கோங்க. நீங்க ஊக்ஸ் வேணும்னா கூட இன்னைக்கு கூட நீங்க வி வச்சுக்கலாம் சரிங்களா. வச்சுட்டு இன்னொரு அமுக்கு தையல் கொஞ்சம் இந்த ஓரமா ஒரு 1/4 இன்ச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்க ஓகேங்களா, இது வந்து இப்படி வரும் ஓகேங்களா. இது வந்து முன்னால ஊக்ஸு ஓகேங்களா. இது வந்து பேக் தட்டு பாருங்க, இது வந்து ஒரு பேக் தட்டு, இது வந்து மின் சைடு ஊக்ஸு ஓகேங்களா. இது வந்து கை ஓகேங்களா. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து வந்து ஜாயின் பண்ணிட்டு கை ஜாயின் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய ஃபுல் வீடியோவும் இது பிரின்சஸ் கட் வந்து ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்ல இருக்குது, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.